ஹாய் buddies, நம்ம ஹூ ஓன்ஸ் த வாட்டர் ப்ரோஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. அதில் செக்ஷன் 1 பார்த்துட்டோம். இது செக்ஷன் 2. நமக்கு செக்ஷன் 1ல் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குட்டியாக ஒரு பேர்டு வருது, அது முட்டையிடுறதுக்கு ஒரு இடம் தேடுது. ஸோ சின்னதாக பூமி மேலே ஒரு பள்ளம் ஒன்று கிடைக்குது. ஸோ அதை தன்னோட கால்களால் நல்லா புராண்டி விட்டுட்டு அங்கே முட்டையிட்டு தன்னோட குஞ்சுகள் அது வளர்ந்து பறக்கிற வரைக்கும் அதை வீடாக யூஸ் பண்ணிக்கிடுச்சு. அப்புறம் அது அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. அடுத்து ஒரு போர் வராரு. அவர் தூங்குறதுக்கு அதை ஒரு பெட்டாக அப்போதைக்கு செய்கிறாரு. தன்னோட உடம்பை ஆட்டி கையை காலை அதை மண்ணை தோண்டி விட்டு தனக்கு ஒரு பெட்டு மாதிரி அதை பயன்படுத்திக்கிட்டு அவரும் எழுந்து இப்போ போயிட்டார் இல்லைங்களா. இப்போ செக்ஷன் 2ல் என்ன ஸ்டோரி கண்டினியூ ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போது அ பேக் ஆஃப் வைல்டு டாக்ஸ். பேக் ஆஃப் வைல்டு டாக்ஸ் அப்படின்னா பேக் ஆஃப்னா கூட்டம்னு அர்த்தம். இப்போ நம்ம கிரேப்ஸ் சொல்லும்போது பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த மாதிரி வைல்ட் டாக்ஸ் ஒரு கூட்டமாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து பேக் ஆஃப் வைல்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வைல்ட் டாக்ஸ் அப்படின்றது காட்டு நாய்கள் சொல்லுவோம் இல்லையா. அது கேச்சிங் த சென்ட் ஆஃப் போர் இன் த விண்ட் கேம் டு த ஸ்பாட் வேர் ஹி ஹேட் லேன். ஸோ இப்போது அந்த போரோட வாசத்தை மோப்பம் பிடிச்சிட்டு இந்த பேக் ஆஃப் வைல்ட் டாக்ஸ் வந்து வருது. தூங்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துலேருந்து அதுக்கு சவுண்ட் வந்துருக்குது, ஸ்மெல் வந்துருக்குது. ஸோ அதை மோப்பம் பிடிச்சிக்கிட்டே இப்போ இவங்க அந்த காட்டு நாய்கள் வராங்க, நமக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. த ஸ்னிஃப்டு த சர்க்கிள் வித் த ரிச் வித் த ஸ்மெல் ஆஃப் தி ஆனிமல். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அது படுத்து தூங்கிட்டு இருந்த அந்த பெட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. இப்போது ஸ்னிஃப்டுனா மோப்பம் பிடிக்கிறது. நாய்கள்லாம் நம்ம வீட்டுக்கிட்ட மோப்பம் பிடிச்சதை பார்த்துருப்பீங்கள்ல, அப்படியே சுற்றி 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 வந்து அந்த அந்த அது தூங்கிட்டு இருந்த அந்த இடத்த சுற்றி சுற்றி வந்து மோப்பம் பிடிக்குது. நிறைய ஸ்மெல் வருது அதோட ஸ்மெல்லு. த வைண்ட் அண்ட் ஸ்னால்டு, அப்படியே கத்துறாங்க. ஊழிடுறதை பார்த்துருப்பீங்களா நாய்கள். ஸோ அந்த மாதிரி அப்படியே கத்தி குர்ன்னு சவுண்டெல்லாம் விடுதுங்க அதுங்க. அண்ட் டக்குன்னு தோன்றுறது. அண்ட் டக் அட் தி ஸ்மெல். ஸோ அந்த எங்கே ஸ்மெல் வருதோ அது தன்னோட கால்களில் அப்படியே புராண்டி அந்த மண்ணெல்லாம் அப்படியே தோணுது. ஆஸ் இஃப் டிகிங் த எக்ஸ்க்ளூசிவ் போர் ஹிம்செல்ஃப் அவுட் ஆஃப் தி கிரவுண்ட். எப்படி அதை புராண்டி தோணுது அப்படின்னா, கிரவுண்டுக்குள்ளே இருக்கிற அந்த போரை அப்படியே தோண்டி எடுத்துகிற போகுது கிரவுண்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு வேகமாக அது தோண்டி எடுக்குது அந்த மண்ணை. உள்ளே போர் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃபைனலி ரியலைசிங் தட் தெர் வாஸ் நோ டின்னர் டு பி ஃபவுண்ட் தேர், த டிபார்ட்டட். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் தோண்டியும் அதுக்கு அது சாப்பாடு கிடைக்கவே இல்லை இல்லையா. போர் அங்கே இல்லை, ஏன்னா அதுதான் எழுந்து போயிடுச்சு இல்லையா. நமக்கு தெரியும், ஆனால் வைல்ட் டாக்ஸ்க்கு தெரியல. அப்போது இங்கே சாப்பாடு இல்லைப்பா அப்படின்றது அது புரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணாங்க, டிபார்ட் ஆகிட்டாங்க. டிபார்ட் அப்படின்னா கிளம்பி போயிடுது. இப்போ த ட்ரெயின் டிபார்ட்டட் அப்படின்னா ட்ரெயின் கிளம்பிடுச்சு அப்படின்னு அர்த்தம். த நோசஸ் அண்ட் டெய்ல்ஸ் ஹை இன் த ஏர். ஸோ இப்போ அப்படியே வாலை மேலே நிமித்திக்கிட்டு மூக்கை அப்படி நிமித்திக்கிட்டு அப்படியே நடந்து போகுது. And in going so they left the hole a little bigger and wider than they had found it. ஸோ இப்போது இவங்க இதை தோண்டி எடுக்க ட்ரை பண்ணாங்க இல்லையா போரை, ஆனால் அது அங்கே இல்லை இல்லையா. ஆனால் இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த போர் படுத்துட்டு இருந்த அந்த குழியை இப்போ இன்னும் பெருசாக ஆக்கி விட்டுட்டாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுது, அப்போ இதோட கதை முடிஞ்சிச்சா அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு கதையிலே பாருங்கள் நமக்கு எத்தனை கதைகள், ஒரு பறவையோட கதை, ஒரு போரோட கதை, ஒரு வைல்ட் டாக்ஸோட கதைகள் வருது இல்லையா. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் தென் வாட் ஹேப்பன் யூ வில் ஆஸ்க். இப்போ உடனே நீங்கள்லாம் என்ன கேட்பீங்க, எவ்வளோதானா அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பீங்க அப்படின்னு ஆத்தர் இந்த லெசன் ப்ரோஸ் எழுதினவர் கேட்குறாரு. டு அதர் அனிமல்ஸ் கம் அலாங் டு. மற்ற அனிமல்ஸும் அதே மாதிரி வந்துருச்சுங்களா. தே டூ இன்டீட் மை சைல்டு. உடனே அவர் சொல்கிறார், ஆமாம் அதே மாதிரி எப்படி இதை மோபம் பிடிச்சிட்டு வந்துச்சு அதேமாதிரி நிறைய விலங்குகளும் அங்கே வந்துச்சு. ஐ டோல்ட் யூ த ஹோல் ஹேட் அ ஸ்டோரி டு டெல். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, அந்த சின்ன ஒரு பள்ளம் தான் பெரிய ஒரு கதையை உருவாக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ கதையை கேளுங்க அப்படிங்கிறாரு. நாட் லாங் ஆஃப்டர் த ரெயின்ஸ் கேம். ஸோ இப்போ இதெல்லாம் நடக்குது. பேர்டு வந்தது, போர் வந்தது, வைல்ட் டாக்ஸ் வந்தது, நிறைய அனிமல்ஸ் அங்கே வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. இப்போது நிறைய மழை வந்துச்சு, மழைக்காலம் வந்துடுச்சு. இட் poured and only those of us who have seen the monsoons will know what that means. ஸோ அப்படியே மழை கொட்டி தீத்துச்சு சொல்லுவோம்ல, அப்படி மான்சூன்ஸ்னால் நிறைய இடி மின்னலோடு சேர்ந்து புயலெல்லாம் ஃபார்ம் ஆகி வரும் இல்லையா மான்சூன். அதான் இப்போ நம்ம செகண்ட் டேர்மெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மான்சூன் சீசன் தான் நமக்கு அந்த சீசன். ஸோ அப்படியே கொட்டி தீத்துச்சு. poured அப்படின்னா நிறைய மழை வந்துருச்சுன்னு அர்த்தம். இட் ரெயின்ட் வித்தவுட் ஸ்டாப்பிங் ஃபார் 3 days and 3 nights. ஸோ எவ்வளோ நாள் எவ்வளோ மழை பெஞ்சிச்சு அப்படின்னா 3 days
3 பகல்களும் 3 நைட் நமக்குலாம் லீவ்லாம் விடுவாங்க தானே செகண்ட் டேர்மில். ஸோ அந்த 3 நாள் 3 பகல் 3 நைட் தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. And the dry earth soaked up the moisture as the hungry puppy laps up milk. அப்போ இப்போது நம்ம பூமி வந்து தண்ணி இல்லாமல் காஞ்சி போய் கிடக்குது இல்லையா, அது என்ன பண்ணுது, அவ்வளோ கொட்டி தீத்த மழையை அப்படியே தனக்குள்ளே இழுத்துக்குச்சு எல்லாத்தையும். அது எப்படி இழுத்துக்குச்சுன்னா, இப்போ அம்மா வந்து இட்லிக்கு மாவெல்லாம் ஊற வைக்கும் போது இல்லை கொட்டைகளை ஊற வைக்கும் போதெல்லாம் பார்த்துருப்பீங்களா, தண்ணி அதில் போட்டு ஊற வச்சுருப்பாங்க. அது அப்படியே காஞ்சி போய் கிடக்கும். ஆனால் கொஞ்சம் தண்ணியில் ஊறினோடனே அப்படியே பஃப்னு ஆகிட்ருக்கும், அது கொஞ்சம் பெருசாகிட்ருக்கும், தண்ணியெல்லாம் அதை இழுத்துட்ருக்கும். இல்லைனா ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது போட்டிங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் என்ன பண்ணால் தண்ணியெல்லாம் உறிஞ்சு எடுத்துரும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம பூமி என்ன பண்ணுச்சுன்னா தண்ணியெல்லாம் உறிஞ்சு எடுத்துக்கிச்சு. அது என்ன வேகத்தில் உறிஞ்சு எடுத்துச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு சின்ன பப்பினா நாய்க்குட்டி இல்லையா, அந்த நாய்க்குட்டி எப்படி பயங்கர பசியில் இருக்கக்கூடிய ஒரு நாய்க்குட்டிக்கிட்ட ஒரு பிளேட்டில் பால் கொண்டு போய் கொடுத்தா அது என்ன வேகத்தில் குடிக்கும், அந்த மாதிரி நம்மளோட பூமி வந்து அந்த கொட்டி தீத்த மலையோட தண்ணியெல்லாம் இருத்துக்குச்சு அப்படின்னு சொல்கிறாரு. The whole earth smelled wet and fresh. அப்படியே அந்த மழை முடிஞ்ச உடனே எப்படி இருக்கும், வெட்டாக இருக்கும், ஈரப்பதமாக இருக்கும். ஆனால் சில இடங்களில் ரோடெலாம் நல்லா இல்லைன்னா ஒரே சேரும் சகதியுமா அப்படியே கஷ்டமாக இருக்கும். பட் நல்ல விஷயம், ஏன்னா மழை வந்திருக்குன்றதுனால. ஸோ வெட்டுனா ஈரம், ஃப்ரெஷ்னால் எங்கே பார்த்தாலும் செடி கொடிகள்லாம் அப்படியே நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ஈவன் தி நார்மலி சீரியஸ் லுக்கிங் பீப்புள் இன் த வில்லேஜ் வெண்ட் அரவுண்ட் வித் ஸ்மைல்ஸ் ஆன் த ஃபேஸ். ஸோ ஐயோ மழையே வரலையேன்னு சொல்லிட்டு விவசாயிகள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்த முகத்தில் இப்போ கொஞ்சம் ஒரு லைட் எரியிற மாதிரி, ஒரு ஸ்டார் தெரிகிற மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்பா ஏதாவது நம்ம விளைச்சல் பண்ணிடலாம்ப்பா அந்த மழையை நம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு ஸ்மைல் வந்துடுச்சு அந்த முகத்தில். The hole in the ground collected the water that fell, and around its edges the grass grew a brighter green. ஸோ இப்போ என்ன ஆச்சு, இப்போ இந்த பேர்ட் போர் அப்புறம் இந்த வைல்ட் டாக்ஸ் எல்லாம் ஏற்படுத்தி விட்ட அந்த குழி இருக்கு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகிட்டு அந்த குழியில் இப்போ என்ன ஆச்சுன்னா தண்ணி தேங்குச்சு. எப்பயுமே மழை வந்ததுக்கப்புறம் குளம் குட்டை ஏரியிலலாம் தண்ணி தேங்கிடும். சின்னதாக எங்கேயாவது பள்ளங்கள் இருந்தால் கூட அதில் கூட தண்ணி தேங்கிடும் இல்லையா. அதே மாதிரி இப்போ என்ன ஆச்சு, இந்த இடத்துல தண்ணி கொஞ்சம் தேங்க ஆரம்பிச்சிச்சு. தண்ணி தேங்க ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுது, அதை சுற்றி குட்டி குட்டியாக புல் செடி எல்லாம் தானாகவே வளர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எப்பவுமே ஈரப்பதம் இருக்குன்னாவே அந்த இடத்துல புற்கள் செடிகள் பிளான்ஸு சின்ன கிராஸஸ் எல்லாம் வரும் இல்லையா. ஸோ அப்படி நல்லா க்ரீனாக அந்த சின்னதாக அந்த குளத்தை சுற்றி ஒரு சின்ன அழகாக பச்சை பசேல்னு இருக்குது பார்க்குறதுக்கு. Soon buffaloes discovered the grassy spot, and as buffaloes want to do, they wallowed in the bubbly water, turning the hole into a muddy pit. ஸோ இப்போ என்ன ஆச்சு, அப்படியே பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய இடத்துல இப்போ அடுத்து யார் வராங்க, யார் இந்த இடத்த கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தா பஃபலோஸ் கண்டுபிடிக்கிறாங்க. பஃபலோஸ்னால் எருமை மாடுகள் தெரியும் இல்லையா. ஸோ பஃபலோஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்த கண்டுபிடிக்குது. டிஸ்கவர்னால் கண்டுபிடிக்கிறது. பச்சை பசேன்னு இருக்கிற அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு, எப்பவுமே பஃபலோஸ் வந்து தண்ணியில் அப்படியே புறாண்டு விழுந்து திரியும் இல்லையா. பன்னியெல்லாம் கூட பார்த்திங்கன்னா அந்த சேர் தண்ணியில் சகதியிலலாம் அது சுற்றி புரண்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஏன்னா அதுக்கு தன்னோட உடம்பை சில் பண்ணுறதுக்காக அது தேவை அதுக்கு, அதனால் அப்படி பண்ணுது. இப்போ பஃபலோஸ் வாண்ட் டு டூ தி வேலோட் அப்படின்னா புரள்றது. அப்படியே அந்த சேத்தில் பன்னியெல்லாம் புரளும் போது பஃபலோஸ்லாம் புரளும் போது எப்படி இருக்கும், அந்த வேலோட். இந்த பட்லி வாட்டர்னால் சேரும் சகதியும் நிறைஞ்ச அந்த தண்ணி, அதாவது மண்ணோட கலந்த அந்த தண்ணி. டர்னிங் த ஹோல் இன்டு எ மட்டி பிட். இப்போ என்ன ஆச்சுன்னா நல்ல தெளிவாக இருந்த அந்த தண்ணி இப்போ என்ன ஆச்சு, மண்ணாக கலந்துருச்சு, அப்படியே சேர் மாதிரி ஆயிடுச்சு. நம்மலாம் எங்கேயாவது ஆறுகள் குளங்களுக்கெல்லாம் குளிக்க போகும்போது பார்த்துருப்போம் இல்லையா. நம்ம க்ளீனாக இருக்கும் தண்ணி போனால், ஆனால் நம்ம அதில் கீழே இறங்கி விளையாடி பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது குச்சி ஸ்விம்மெல்லாம் பண்ணாங்கன்னா அப்படியே அதை அப்படியே சகதியாக அப்படியே ஏறிடும், அப்படியே ஒரே அழுக்காயிரும் அந்த தண்ணி. அதுதான் வந்து மட்டி பிட். ஸோ பட்லி வாட்டர் அப்படின்னா மண்ணெல்லாம் நிறைஞ்ச அந்த ஒரு தண்ணி. அதுதான் இந்த இடத்துல லாஸ்ட் பிக்சரில் காட்டியிருப்போம் பாருங்கள், மண் நிறைஞ்ச தண்ணி. அதுவே கொஞ்சம் நேரம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அது கிளியர் வாட்டராக மாறி போயிடும். I was not there to see, but I am told that many afternoons the buffaloes gather and thus with a multitude of hoofs trampling the soil. ஸோ அந்த இடத்துல நான் இல்லை அதை பார்க்குறதுக்கு, ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் தினமும் மத்தியானத்தில் என்ன பண்ணோம், நிறைய
ஸ்டார்டிங்கில் 1 or 2 பஃபலோஸ் தான் வந்துச்சு. ஆனால் அப்புறம் பார்த்தா அப்படியே நிறைய மல்டிடியூட்னா அப்படியே 1 2 ஆகுறது, 2 4 ஆகுறது, 4 8 ஆகுறது. அதான் மல்டிடியூட் ஆஃப் ஹோஸ் ட்ராம்பிளிங் த சாயில். அப்படியே அந்த தண்ணியில் அது புரண்டுட்டு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. The pit that was once a tiny depression widened and grew and became a little watering hole. ஸோ ஒரு சின்னதாக ஒரு பிட், ஒரு குழியாக இருந்த இந்த இடம் இப்போ என்ன ஆச்சுன்னா பெருசாகி வளர்ந்து குழியாகி தண்ணியை தேங்க வைக்கக்கூடிய ஒரு இடமா இந்த இடம் மாறி போயிடுச்சு. அண்ட் தே ஆல் லிவ்ட் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர். ஸோ அதுக்கப்புறம் எல்லா விலங்குகளும் ரொம்ப சந்தோஷமாக அங்கே வாழ்ந்தாங்க. யார்? பஃபலோஸ். இப்போ பஃபலோஸ் தானே அங்கே இருக்காங்க, பஃபலோஸ். யூ வில் சே இன் க்ளீனா சந்தோஷமாக சிரிக்குது. அந்த குழந்தைங்க இவ்வளோ அழகாக சிரிக்கிறாங்க பாருங்கள் இந்த பிக்சரில், அதான் க்ளீ. பட் தட் ரேர்லி ஹேப்பன்ஸ் இன் ரியல் டேல்ஸ் மை டியர். என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி நிறைய கதைகள் இதெல்லாம் நடக்குமே, இதென்ன பெரிய ஸ்பெஷலாக இந்த கதை அப்படின்றீங்களா? தெர் இஸ் மோர் டு கோ, ஸோ யூ வில் ஹாவ் டு வெயிட் அ வைல். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, ஆனால் இது எல்லாம் கதைகள் மாதிரியும் சாதாரண கதைகள் கிடையாது, இன்னும் நிறைய நம்ம பயணம் பண்ணணும், நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஸோ செஷன் 3ல் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். If there is magic on this planet contained in water, it is contained in water. ஸோ உலகத்தில் ஒரு பெரிய மேஜிக் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக தண்ணிக்குள்ளே தான் இருக்குது, தண்ணியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தண்ணி ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு விஷயம், தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. தண்ணியை சேமிக்க வேண்டியது நம்மளோட கடமை. நிறைய பிளான்ஸ்லாம் வச்சு நட்டு வளர்க்கணும், சரிங்களா? Thank you.